சென்னையில் பிரபல திருமண பால் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வேளாளர் நவீன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். திருமண நிறுவனத்தில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக மேலாளர் நவீன் மீது கடந்த 27ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டது. 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் முறைகேடு புகார் தொடர்பாக நடவடிக்கை கோரி கடந்த 27ஆம் தேதி கொளத்தூர் டிசி பாண்டியராஜனிடம் திருமண நிறுவனம் புகார் அளித்திருந்தது. 27ஆம் தேதி துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் அளிக்கப்பட்டும் உரிய காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என புகார் அளித்திருக்கும் நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். நீங்க தொடரலாம். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் வையூர் என்ற பகுதியைச் சேர்ந்த நவீன் தொழில்மேனி என்பவர் தான் இந்த திருமலா பால் நிறுவனத்துல கருவூல மேலாளராக சென்னையில இவர் அந்த பொறுப்புகளை கவனித்து வந்திருக்கிறார். இவர் ரெட்டேரி பகுதியில ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் தான் கடந்த 27ஆம் தேதி இவர் மீது திருமலா பால் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகார்ல இவர் கருவூல மேலாளராக கடந்த 3.5 ஆண்டுகள் பணிபுரிந்து வந்த நிலையில் அதில் பணம் கையாடல் செய்திருக்கிறார் என்று அந்த புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் கையாடல் என்ற அந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 27ஆம் தேதி முகமது அன்சாரி என்பவர் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். ஆனால் இது நேரடியாக காவல் நிலையத்தில் கொடுக்காமல் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி இந்த புகார் அவர் தான் நேரடியாக விசாரித்திருக்கிறார். கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் தான் நேரடியாக விசாரித்திருக்கிறார். உரிய காவல் நிலையத்திற்கு அனுப்பி மேற்கொண்டு இது தொடர்பாக புகார் மொழி ஏற்புச் சான்று கொடுப்பதோ அல்லது அதற்கு பிறகு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் வழக்கு பதிவு செய்வதோ போன்ற எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இவர்தான் தொடர்ந்து அதை விசாரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. விசாரணையின் பொழுது அவர் நவீனுடைய வங்கி பண பரிவர்த்தனைகள் இவற்றை எல்லாமே அவருடைய செல்போன் மூலமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதுல அவருடைய குடும்பத்தினருக்கு பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டது தொடர்பாக விவரங்களை எடுத்து இதை வைத்து அவருடைய குடும்பத்தினரையும் இந்த வழக்கில் சேர்த்து விடுவோம் என்று மிரட்டியதாகவும் அவருடைய குடும்பத்தினர் நவீனுடைய குடும்பத்தினர் கூறுகின்றனர். ஆனால் இது வழக்கமாக குடும்ப செலவுக்காக தனது சகோதரி தாய் தனது மனைவிக்கு அனுப்பிய பணம் தான் என்று நவீன் கூறியதாகவும், ஆனால் இதை வைத்து பணத்தை எடுத்த பணத்தை கொடுக்கவில்லை என்றால் இதை வழக்கில் குடும்பத்தினரையும் சேர்த்து விடுவோம் என்று கூறியதாகவும், அதனைத் தொடர்ந்து நவீன் இதற்காக சில அவகாசம் தனக்கு தேவை என்று எழுதி கொடுத்து விட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் மேற்கொண்டு இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் பணத்தை கையாடல் செய்திருந்தால் இது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் தொடர்ந்து அதை விசாரணையிலேயே வைத்திருந்ததாகவும், அதற்கு பிறகுதான் இவருடைய நிறுவனத்தைச் சேர்ந்த திருமலா பால் நிறுவனத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் நேற்றைய தினம் மீண்டும் நவீனை சந்தித்து மிரட்டும் துணியில் பேசியதாகவும் அவருடைய குடும்பத்தினர் கூறுகின்றனர். இந்த நிலையில் தான் இன்று அவர் வீட்டில் இருந்து நேற்று இரவு புறப்பட்டவர் தனது நண்பர் வீட்டிற்கு சென்று விட்டு வருவதாக புறப்பட்டவர் இந்த மாதாவரம் பகுதி புழல் காவல் நிலைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இவருக்கு சொந்தமான ஒரு காலி இடத்தில் சென்று அங்கு ஒரு தூக்கிட்ட நிலையில் என்ற சடலமாக இவர் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில, அதாவது ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அது மேற்கொண்டு புகார் மொழி ஏற்புச் சான்றோ அல்லது வழக்கு பதிவோ மேற்கொண்டு செல்லாமல் அப்படியே விசாரணையில் 2 வார காலமாக இருந்திருக்கிறது. இதற்கிடையில் தான் இந்த சிவகங்கை திருப்போணம் பகுதியில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த விதமான ஒரு புகாரும் எந்த விதமான ஒரு சட்டவிரோத விசாரணையும் இருக்கக்கூடாது. குறிப்பாக புகார் வந்தால் அது உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவு அதிகாரிகள் மூலமாக மீண்டும் வலியுறுத்தப்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விதிகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு 2 வார காலமாக இது மேற்கொண்டு எதுவும் வழக்கு பதிவு செய்யாமல் அப்படியே வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பாக காவல்துறை அதிகாரி குறிப்பாக கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் அழைத்து நேரில் நவீனை விசாரித்து வந்ததாகவும், இதனைத் தொடர்ந்துதான் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய குடும்பத்தினர் தரப்புல கூறுகிறார்கள். இந்த நிலையில் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையரும் திடீரென அவர் விடுமுறையில் சென்றிருப்பதனால இந்த விவகாரம் மீதும் சர்ச்சையாக இருக்கிறது. குறிப்பாக அண்ணாநகர் காவல் மாவட்ட துணை ஆணையர் அவர்தான் பொறுப்பு அதிகாரியாக தற்பொழுது இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகிறார். நேரடியாக சென்று அவரே இந்த நவீன் தற்கொலை செய்து கொண்ட இடத்திற்கு சென்று விசாரித்திருக்கிறார். அதே போன்று அவருடைய உடலையும் விட்டு அந்த நவீனுடைய உடலும் விட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கு தொடர்ந்து பிரேத பரிசோதனை முடிவுக்கு பிறகு அதன் தொடர்பான அறிக்கையும் வைத்து விசாரணை நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான வேறு ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்று விசாரித்ததுல இவர் இவருடைய சகோதரிக்கு இமெயில் மூலமாக இந்த தகவலை அனுப்பியிருக்கிறார். தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக ஒரு தகவலை அனுப்பியிருக்கிறார். அது தொடர்பாக வேறு ஏதும் குடும்பத்தினரிடம் விவரங்களை தெரிவித்திருக்கிறாரா, என்ன காரணம் என்ற விவரங்களை தெரிவித்திருக்கிறாரா, வேறு ஏதும் காவல் அதிகாரிகளோ அல்லது
குறிப்பாக கொளத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசாரணை நடத்திய அதிகாரிகளோ அல்லது திருமலா பால் நிறுவனத்திலிருந்து வந்த நபர்களோ வேற ஏதேனும் மிரட்டினார்களா, அதனால் தற்கொலை செய்து கொண்டாரா, இவர் பணம் கையாடல் செய்து அது கொடுக்க முடியாமல் போனதால் தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.